அறிவாள்தாயர். கணமங்கலம் என்ற ஊர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையிலே உள்ளது. அந்த தலத்திலே வேளாண் மரபை சேர்ந்தவர்தான் தயானார் என்ற இந்த அடியார். இவரும் இவரது மனைவியும் இறைவனிடத்து மாறாத அன்பு கொண்டவர்கள். இறைவனுக்கு தினமும் சம்பா அரிசியில் அமுதும் செங்கீரையும் மாவடுவையும் நிவேதனமாக தினந்தோறும் அளிப்பதை தன்னுடைய கடமையாக ஒரு முக்கிய திருப்பணியாக கொண்டிருந்தார்கள். அந்த அடியாருக்கு பொறுமை ஏற்பட்டது. அதனைக் கண்டு அவர் மனம் தளரவில்லை. தன்னுடைய கடமையை தவறாமல் செய்து வந்தார். முதலாளியாக வேலை வாங்கிய நாயனார் கூலிக்கு நெல் அறுக்கும் பணியிலே இறங்குகிறார். கூலியில் கிடைக்கும் செந்நெல்லை இறைவனுக்கும், கார் நெல்லை தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் உணவாக வைத்துக் கொண்டார். சில காலம் சென்றது. எல்லாமே செந்நெல்லாக கிடைக்க மகிழுடன் கூலியில் தனக்கு கிடைத்த செந்நெல்லை இறைவனுக்காக ஒதுக்கினார். கீரைகளை உண்டார். சில நாட்கள் நீர் மட்டும்தான் உணவாக கிடைத்தது. அதற்காக அவர் வருந்தவில்லை. மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் கடமையை செய்தார். பல நாட்கள் பட்னி கிடந்தார். இறைவனுக்கு அமுது கிடைக்கின்றதே என்று மனக்களிப்போடு இருந்தார். குறிக்கோளோடு வாழ்ந்தார். ஒரு நாள் இறைவனுக்கு திரு அமுது படைப்பதற்காக செந்நெல், கீரை, மாவடு இவற்றையெல்லாம் ஒரு கூடையிலே எடுத்துக்கொண்டு கோவில் நோக்கி செல்லுகிறார். செல்லுகின்ற வழியிலே கால் தளர்கிறது. தவறி விழுந்து விடுகிறார். கூடையும் கீழே விழுகிறது. செந்நெல், அரிசி சாதம், செங்கீரை, மாவடு இவையெல்லாம் அந்த வெடிப்பிலே சிக்கி விடுகின்றது. இதனை கண்ட நாயனார், இறைவனுக்கு திரு அமுது செய்யும் பேறு இன்று எனக்கு இல்லை. இனிமேல் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? என்ன பயன் என்று கதறி தன் கையில் இருக்கும் அரிவாளை எடுத்து தன் கழுத்திலே வைத்து அறுக்கத் தொடங்குகிறார். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நில வெடிப்பிலிருந்து தோன்றி நாயனாரின் கையை பிடித்து மற்றொரு கையால் மாவடுவை கடித்து சாப்பிடும் விடேல் விடேல் என்ற ஓசையும் கேட்க செய்கிறார். சிவபெருமான் காட்சி தந்து சிவபதம் அருளுகிறார். அரிவாளை கொண்டு கழுத்தை அறிந்ததால் அறிவாள்தாய நாயனார் என்ற பெயரும் பெறுகிறார். இறைவனுக்கு உணவு படைப்பதை இவர்கள் ஒரு கொள்கையாக கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு இடையூறு வந்தாலும் அதனை பொருட்படுத்துவதில்லை. ஒரு கால் அப்படி ஒரு இடையூறு வந்தால் தன் உயிரை கொடுத்தாவது குறிக்கோளை நிறைவேற்றிக் கொண்டார்கள். எந்த காலத்திலும் தன்னுடைய கொள்கையை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்த இந்த அடியார்களின் மலர்பாதங்களை வணங்கி மகிழ்வோம்.